இந்த சாப்டரோட ஸ்டார்ட்டிங்கில் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் அங்கே தான் வந்து காட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு பேஷண்ட் வந்து படுத்துக்கிறதுனால ஆக்சிஜன் மாஸ்க்கெல்லாம் போட்டு, அப்போது சுற்றி எல்லாருமே வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் வந்து கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி இந்த பேஷண்ட்டோட பிளட் ப்ரெஷர் லெவல் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு, அது டபுள் ரேட்டாக வந்து கம்மியாயிருச்சு, இவர் வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொருத்தர் இருந்துட்டு ஆமாம், இவனுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து இவன் பிரெயினுமே வந்து இன்னும் செயலிழந்துடும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, அவங்க எல்லாருமே வந்து அந்த பேஷண்ட்டை வந்து காப்பாற்றுறத விட்டு போட்டு அதை வந்து ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கன்சிடர் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது ஆக்சுவலி அந்த பேஷண்ட் இன்னும் உயிரோடு தான் இருப்பான், பட் அவனோட பொழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லி இவனுக்கு எல்லாமே வந்து அதை நிறுத்திட்டு இந்த மாதிரி வெளியில் போய் அவங்க மதர்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு போவாங்க. இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து பொழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து ஒரு வயசான அம்மா தான் இந்த மாதிரி அவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க. எனக்கு இருக்கிறதே ஒரே பையன்தான்ப்பா, அவன் தான் எனக்கு எல்லாமே, அவனை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றிடுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த டாக்டர் வந்து சொல்ல வந்த விஷயத்தை வந்து சொல்லாமல் வந்து தடுத்துருவாங்க. அதை சொல்லவே மாட்டாங்க அந்த அம்மாட்ட ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எழுதுவாங்கள்ல ஒரு இது மாதிரி, இந்த மாதிரி பேஷண்ட் டெட் ஆகிட்டாங்க, இந்த ரீசன்னால் டெட் ஆகிருக்காங்க, இந்த காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாத போது வந்து ஒரு டாக்டர் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. என்ட்ரி கொடுத்தோன்னே வந்துட்டு அவர் உள்ளே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த பேஷண்ட் கிட்ட தான் போகிறாரு. எல்லாமே வந்து இந்த மாதிரி சர்ஜரிக்கு ரெடி பண்ணுங்கள், ப்ளட் ப்ரெஷர் அந்த சிபிஆர் எல்லா மிஷினுமே கொண்டு வாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படுன்னு சொல்லி அவர் வந்தவுடனே வந்து பரபரப்பாக வந்து எல்லாத்தையும் சொல்ல, அப்போ சுற்றி இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு யார்ப்பா இவர் வந்தோடனேயுமே வந்து இப்படி எல்லாத்தையுமே வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லும்போது, இவரை பற்றி உனக்கு தெரியாது, இவர் தான் வந்து ஃபேமஸான ஒரு சர்ஜன், இவர் வந்து இது வரைக்கும் சர்ஜரி பண்ணி அவங்க பொழைக்காமல் போனதாக வந்து ஒரு விஷயமே கிடையாது, இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ப்பா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, இவர் தான் நம்ம கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட். அவர் வந்து சர்ஜரி பண்ணுறாரு, சர்ஜரி பண்ணி அவர் வந்து அந்த பேஷண்ட் வந்து பொழைக்க வச்சுருவார். பொழைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பேஷண்ட்டையுமே வந்து அசால்ட்டாக பொழைக்க வச்சுருவார். பொழைக்க வச்சுட்டு வெளியில் போகும்போது வந்து இந்த மாதிரி அந்த டே டைம் முடிஞ்சிட்டு அவரோட ஒர்க் டைம் முடிஞ்சோன்னா அவர் வெளியில் வந்து கேஷுவலாக வந்து ஒரு கோல்டு காஃபி குடிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது வந்து, நான் என்னோடய சின்ன வயசுலேருந்தே, அதாவது ஒரு யங்கர் ஏஜ்லேருந்தே வந்து நான் ஒர்க்குன்னே சுற்றிக்கிட்டு இருக்கேன், மக்கள் எல்லாருமே வந்து என்னை காட் ஆஃப் சர்ஜன்னு சொல்லி கூப்பிட்றாங்க, ஆனால் அதுக்கு நான் கொடுக்கப்பட்ட விலை என்னென்னா வந்து என்னால் வந்து ஃப்ரீயாக வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து டேவை வந்து லீட் பண்ணி என்னால் கொண்டு போக முடியல, என் வாழ்நாள் முழுக்காவே வந்து சர்ஜரிட்டே போயிட்டுருக்கு, நான் எப்போ ஃப்ரீயாகவன்ட்டே தெரில. ஆனால் ஒரு விஷயம், இந்த மாதிரி சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து என்கிட்ட நிறைய காசு வந்து எனக்கு கிடைக்கிது, ஆனால் அந்த காசை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்து எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. நான் இப்படி ஃபேமஸ் ஆகிறங்காட்டி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சில டாக்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட பாப்புலாரிட்டி வந்து கம்மியான்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த மாதிரி போயிட்டாங்க. நான் வந்து இது வரைக்கும் இருக்கிற விஐபி கெஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஆட்களை மட்டுமே தான் வந்து நான் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய நிலமையாக போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிச்சுட்டே போயிட்டுருப்பார். சரி, நாளைக்கு இதே மாதிரி தான் போகும்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ போயிட்டுருக்கா. அந்த நேரத்தில் வந்து ஒரு ட்ரக்கு என்ட்ரி ஆகுது. ஹீரோ பார்த்துட்டு அந்த ட்ரக்கு வந்து அவருக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துடும். ஹீரோ வந்துட்டு நான் வந்து இப்படி தான் இறக்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரக்கு வந்து ஹீரோவை முட்டி தூக்கிடுது. ஹீரோவோட பேக் மட்டும் பறந்து போகுது. ஹீரோ வந்து டெட் ஆகிடுறாரு. இப்போ சீன் அங்கே கட்டி, அதாவது அங்கே சீன் அங்கே அப்படியே கட்டாகி ஒரு மாதிரி பிளாக் அவுட் ஆன மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரே எந்திரி அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அவர் கண் முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா ஒரு உமன் வந்து ஆப்போசிட் நின்றுருப்பா. அவன் வந்துட்டு ஏங்க இங்கே பாருங்கள் நம்ம ரே வந்து எந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒன்றுமே புரியுது. அவரோட கையை பார்த்துட்டு என்னோட என் கை வந்து இவ்வளோ சிறுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்போது ஹீரோ வந்துட்டு அப்போ நான் ரீபான் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வருவார். எடுத்து வந்து ஹீரோ கொஞ்சிகிட்டு இருக்கும்போது அவரோட அந்த பியர்ட் இருக்கும்ல, அந்த பியர்ட் மூலமாக வந்து ரொம்ப பரபரன்னு இருக்கிறக்காட்டி ஹீரோவோட அந்த சைல்டு ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்ல, அதுலேருந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு என்னோடய கை வந்து இப்படி டேமேஜ் ஆகிடுச்சு சொல்லும்போது அவங்க அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, நம்ம போய் நானே ஹீல் பண்ணிடுறேன், நீங்கள் போய் இந்த மாதிரி ப்ரீஸ்டெல்லாம் கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவருக்கு இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்ட்டு ஒன்றுமே போல, ப்ரீஸ்டா இவங்களுக்கு இந்த என்னோடய அம்மானு சொல்ல போகிற இந்த உமனுக்குமே வந்து கொஞ்சம் மெடிக்கல் சர்ஜரி அதை பற்றி நாலேஜெலாம் இருக்கான்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவள் வந்து மேஜிக் யூஸ் பண்ணுவாள். ஹீரோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மேஜிக் பார்த்துட்டு அவர் வந்து சர்ப்ரைஸ் ஆகிறாரு. அந்த சர்ப்ரைஸ் ஆனனையும் வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, நான் வந்து ரீபான் ஆகியிருக்கேன், ஆனால் நான் வந்து வேறு ஒரு உலகத்தில் வந்து பிறந்திருக்கேன், இவங்க 2 பேரும் தான் வந்து என்னோடய ஃபாதர் மதர்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போது சில மாதங்கள் போகுது. ஹீரோவுக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த விஷயத்துக்கு வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருப்பார்.
அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இதை ட்ரீம்னு தான் நினச்சேன், ஒரு இல்யூஷன் ஹேசிலேட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறேன்னு நினச்சேன், ஆனால் இது வந்து ரியாலிட்டி. இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லைஃப்பை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் வந்து நான் வந்து ஒர்க்குன்னே வந்து என்னோடய நேரமெல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த லைஃப் வந்து நான் என்ஜாய் பண்ண போகிறேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இங்கே திரும்ப பார்த்துக்க சொல்லி ஹீரோ வந்து ஹாப்பி ஆகிட்டு இருக்கேன். அப்போது சீனங்கிட்ட ஹீரோ வந்து கொஞ்சம் பெருசாகிறாரு. பெருசாகும்போது வந்து அவர் அங்கே இருக்கிற புக்ஸ் மேலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாரு. ஏன்னா இவருக்கு இந்த வேர்ல்டை பற்றி எந்த நாலேஜுமே இருக்காது, மேஜிக் இருக்குன்னு தெரியும் அவ்வளோதான். ஹீரோ இந்த மாதிரி பேபியாக இருக்கும்போதே வந்து அவருக்கு வந்து அவங்க அம்மா யூஸ் பண்ணுறது மானான்னு சொல்லப்போகிற ஒரு எனர்ஜின்ட்டு வந்து அவருக்கு வந்து தெரிய வருது. அந்த புக்ஸை படித்து தான் ஹீரோ அந்த மானா அப்படின்னு என்னென்ன அந்த நாலேஜ் எல்லாமே வந்து கேதர் பண்ணியிருப்பார். அப்படி கேதர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த புக்கில் வந்து என்ன ஒரு விஷயம் போட்டிருக்குன்னா, அந்த மானாங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது, அதை வந்து நம்ம பாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு சைல்டாக இருக்கும்போதே வந்து ஒரு தியரி வந்து யோசிச்சு வச்சுருப்பார். எப்படி நம்ம உடம்புல வந்து ரத்தம் வந்து ஓடிட்டு இருக்குதோ அந்த பிளட் வெசல் மாதிரி, அதே மாதிரி தான் இந்த மானாவுமே. அதை வந்து நம்ம ஏன் பிளட் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது? ஆக்சுவலாக இங்கே இருக்கிற யாருக்கும் வந்து சர்ஜரி அந்த பற்றி ஒரு நாலேஜே கிடையாது. ஹீரோக்கு மட்டும் தான் சர்ஜரி அப்படின்னு என்னென்னு தெரியும். அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் பொறுத்த வரைக்குமே வந்து காயமாயிட்டால் மேஜிக் வச்சு ஹீல் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். பட் ஹீரோவுக்கு வந்து அந்த அவரோட இது வரைக்கும் இருந்த அந்த உலகத்தில் இருந்த நாலேஜ் எல்லாம் வந்து அப்படியே இருக்கும். ஹீரோ வந்து அந்த மெடிக்கல் சம்மந்தமான அந்த பிளட் மாதிரி தான் மானான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாரு, அது வந்து சக்ஸஸ் ஆகுது. ஹீரோ வந்து இந்த மாதிரி மேஜிக் யூஸ் பண்ணோன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேஜிக் ஸ்டோர் பண்ணியிருக்கணும், அது வந்து சர்க்கிளாக வந்து கன்வே பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மேஜிக் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஹீரோவோட தியரி படி வந்து அவர் வந்து சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸில் வந்து மானாவை எடுத்து ஹீரோ வந்து யூஸ் பண்ணுவார். அதுக்கு வந்து ஒரு லிமிட்டே இல்லை, சுற்றி எவ்வளோ மானாக்குதோ அது எல்லாத்தையுமே எடுத்து ஹீரோ வந்து அசால்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஹீரோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து மானா, டிவைனிட்டி கிடையாது கைஸ். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நான் வந்து இது சக்ஸஸ் ஆகுன்னு நினச்சே பார்க்கலாம், ஆனால் ஒரு நல்ல வழியாக வந்து இது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த புக் ரீடிங்ஸில் வந்து ரொம்ப வந்து அதுலேயே கவனமாக இருக்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு நான் வந்து என்னோடய சைல்டில் நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது தான், ஆனால் ஏன் வந்து அவன் இந்த மாதிரி புக்கை மட்டுமே படிச்சுட்டுறான், அவன் வயசில் இருக்கிற மற்ற எல்லா சின்ன பசங்களும் வந்து வெளியில் போய் விளையாடுவாங்க, இது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு நீ ஏன் வந்து கவலைப்படுறா, இந்த நேரம் நீ யோசிச்சுப்பார், நம்மளோட சைல்டில் வயசில் இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க, ஆனால் நம்ம மகன் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுறான், அவன் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெஜிஷியனாக வரும், அதுதான் உன்னோட ஆசை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஹீரோ வந்து தொடர்ந்து அந்த வேர்ல்டை பற்றி நாலேஜ் கெயின் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. கெயின் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் வர்றாங்க, என்ன கெயின் இங்கே, அதாவது கெயினுங்கிற மாதிரி நான் இன்னும் அவனோட நினப்பிலே இருக்கேன். என்ன ரே, நீ வந்து இதில் வந்து ஹீரோவோட பேர் வந்து ரே, நீ ஏன் வந்து புக்கே ரீட் பண்ணிட்டு இருக்கிற, என் கூட வந்து விளையாடுறியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு விளையாடுறதா அப்படின்னு என்னோடய மதர் வந்து கண்டிப்பாக மானாவதை யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ஹீரோ வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணியிருப்பார், ஃபயர் எலமெண்ட்டை வந்து வர வச்சுருப்பார், ஆனால் அது மானா இல்லாமல் வர வச்சுருப்பார். இப்படி அவங்க அம்மா கூப்பிட்றங்காட்டி அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி மேஜிக் தான் சொல்லி கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹாப்பியாக வர அவங்க அம்மா வந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் விளையாட விட்டுருவாங்க. ஹீரோ வந்து இப்போ தான் இவ்வளோ நாட்கள் வந்து புக் ஸ்டோர்லேயே கழிச்சங்காட்டி, ஒரு லைப்ரரி மாதிரி ஒரு இடத்துலையே கழிச்சங்காட்டி வந்து இப்போ தான் ஹீரோ ஃபஸ்ட் டைமாக வெளியில் வர்றாரு. அப்போ வந்து வெளியில் அந்த வேர்ல்டை பார்த்தா அந்த வேர்ல்டு வந்து ரொம்ப கிளியராக இருக்குது, ஸ்கையெல்லாம் அங்கே சுற்றி ஒரு பொல்யூஷன் கிடையாது, அங்கே சரௌண்டிங்ஸ் என்விரான்மெண்ட்டே பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஹீரோ வந்துட்டு நான் வந்து இதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவை திரும்பி பார்த்துட்டு என்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ மதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதோட இந்த பாட்டு முடியுது கேஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் பார்ட்ல வரைக்கும் பாய் கேஸ்.